ஃப்ரெண்ட்ஸ், வாரம் புது புது கதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் சூப்பராக ஒரு கதை கேட்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஒரு அழகான கிராமத்தில் வனிதா வினிதா அப்படின்ட்டு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். உங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கூட தான் நீங்கள் எல்லாமே செய்வீங்க. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் எப்போது சேர்ந்து தான் படிப்பாங்க, சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போவாங்க, சேர்ந்து தான் விளையாடுவாங்களாம். ஒரு நாள் அவங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டாங்களாம். லீவ் விட்டனால 2 பேரும் சேர்ந்து ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து விளையாடி பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போது வனிதாவோட தாத்தா அந்த வழியை நடந்து போனாங்களாம். உடனே தாத்தாவை பார்த்து வனிதா கேட்டாலாம், தாத்தா எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்களாம். உடனே அந்த தாத்தா சொன்னாங்க, நான் அந்த பண்ணையார் தோட்டத்திலேருந்து மாம்பழத்தை பறித்து அவங்க கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே வனிதா சொன்னா, தாத்தா நாங்களும் வரட்டுமா ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்டா. உடனே தாத்தா சரி வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம். உடனே 3 பேரும் சேர்ந்து அந்த பண்ணையாரோட தோட்டத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த தோட்டத்துக்கு போய் தாத்தா ஒவ்வொரு மாம்பழமாக எடுத்து கூடைக்குள்ளே போட ஆரம்பித்தாங்க. வனிதாவும் வினிதாவும் ஜாலியாக உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. மாம்பழத்தை எடுத்ததுக்கப்புறம் தாத்தா வந்து கிளம்பலாமா அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், தாத்தா நாங்கள் ஒரே ஒரு வாட்டி முழு தோட்டத்தையும் சுற்றிட்டு வந்துட்டோமா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த தாத்தா சொன்னாங்களாம், இல்லைம்மா டைம் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகணும், அதுக்காக கிளம்புவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க தலையில் கூடை எடுத்து வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வனிதாவும் வினிதாவும் தாத்தா பின்னாடி நடந்து போக ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கூடையிலேருந்து 3 மாம்பழம் தரையில் விழுந்துருச்சான். தாத்தாக்கு மாம்பழம் விழுந்ததே தெரியலை. வனிதாவும் வினிதாவும் அந்த 3 மாம்பழத்தையும் கையில் எடுத்துட்டு ஆளுக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டுட்டே தாத்தா பின்னாடி போக ஆரம்பிச்சாங்களாம். சாப்பிட்டுட்டே போய் அந்த பண்ணையாரோட வீடு வந்துருச்சு. தாத்தா உள்ளே போய் அந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் பண்ணையார்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பண்ணையார் வந்து ஒவ்வொரு மாம்பழமாக எண்ணி பார்த்துட்டு, என்ன 3 மாம்பழம் கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தில் அவங்க தாத்தாவை கத்தி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே வெளியில் இருந்த வனிதாக்கும் வினிதாக்கும் ஒரே கவலை, ஐயோ தாத்தாக்கு மாம்பழம் விழுந்ததே தெரியாதே, நம்ம செஞ்ச தப்பால் தாத்தா இவ்வளோ திட்டு வாங்குறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வனிதாவும் வினிதாவும் போயிட்டு அந்த பண்ணையார்ட்ட சொன்னாங்களாம், ஐயா நாங்கள் தான் அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் தாத்தாக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எங்கள் தாத்தா மாம்பழத்தை கொண்டு வரும்போது கீழே விழுந்துச்சா அதை எடுத்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்ப வருந்தி அவங்க கிட்ட சாரி கேட்டாங்களாம். சாரி கேட்ட உடனே அந்த பண்ணையாருக்கு ரொம்ப சந்தோஷமா. உடனே பண்ணையார் சொன்னாராம், இந்த சின்ன வயசுல உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், உங்க தவறு உணர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஹார்ட் இருக்குதே அப்படின்ட்டு கொண்டு வந்த கூடையில இருந்து இன்னும் 2 மாம்பழத்தை எடுத்து வனிதாக்கும் வினிதாக்கும் சாப்பிட கொடுத்தாங்களாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸா, வனிதாவும் வினிதாவும் அவங்க தப்பை உணர்ந்து அந்த பண்ணையார்கிட்ட போய் ஒத்துக்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்த்தோம்னா எத்தனையோ தப்பு நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த தப்பு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பாட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா அந்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னிச்சு அதை மறந்துடுவாங்க. ஓகேயா? ஸோ இன்னைக்கு இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன பாவங்களாக இருக்கலாம், அதுக்கு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைக்கான வசனத்தை கற்றுக்கலாமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. இப்போ இதற்கான ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? பாவங்களை மறைக்காத தம்பி, பாவம் உன்னை பாதாளம் கொண்டு செல்லுமே, பாவங்களை மறைக்காத தங்காய், பாவம் உன்னை பாதாளம் கொண்டு செல்லுமே, பாவத்தை மறைச்சா வாழ்வடைய மாட்டா, அறிக்கை செய்து விட்டா இரக்கத்தை பெறுவாய், பாவத்தை மறைச்சா வாழ்வடைய மாட்டாய், அறிக்கை செய்து விட்டால் இரக்கத்தை பெறுவாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு கதை வசனம் எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுங்க. ஓகேயா? இதே போல் இன்னொரு சூப்பரான கதையோட உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். Until then, bye.